அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்புல இன்னைக்கு பாடம் 7 பார்க்க போறோம். இந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்திய பொருளாதாரம்னா ஆங்கிலத்துல இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது இந்திய பொருளாதாரம் எந்த அளவுல இருக்கு, இதோட போக்குகள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, இதை பத்தியெல்லாம் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு உலக அளவுல டிஜிட்டல் பொருளாதாரத்துல ஒரு சிறந்த போட்டியாளராக இந்தியா திகழ்கிறது அப்படிங்கிற கருத்தை கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் பதிவு செய்கிறார். அதனால இந்த இந்திய பொருளாதாரம் ஒரு போட்டியாளராக ஒரு சிறந்த இடத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நம்ம இதுல பார்க்கிறோம். இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தினுடைய பலம் எப்படி, அதோட பலவீனங்கள் எப்படி, இந்திய பொருளாதாரத்தினுடைய முக்கியமான அமைப்புகள் என்னென்ன, அதனுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது, அந்த கட்டமைப்புகளில் எவ்வாறு மாற்றம் செய்ய வேண்டும், அதை பற்றிய கருத்துக்கள், அதை சார்ந்த கருத்துக்கள், பொருளாதார அறிஞருடைய கருத்துக்கள், பொருளியல் சார்ந்த கருத்துக்கள், இது எல்லாமே இதுல நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்திய பொருளாதாரம் நம்ம சொல்றோம். இந்திய பொருளாதாரம் ஒரு நீண்ட நெடுங்காலமாக ஒரு போட்டி போடுகின்ற பொருளாதாரமாக இருந்து வருகிறது. இந்தியா ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாட்டுல இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா தெரியும். வளர்ச்சியும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியா தெரியும். ஆனா அப்படி இல்லை. வளர்ச்சி வேற, முன்னேற்றம் வேற. இப்ப பொருளாதார வளர்ச்சின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா ஜிடிபின்னு குறிக்கிறோம். இப்ப ஜிடிபின்னா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறோம். இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் ஜிடிபி. இது பொருளாதார வளர்ச்சியை சம்பந்தப்பட்டது. அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது உற்பத்தியை சார்ந்தது. பொருளாதார முன்னேற்றங்கிறது வேற. இப்போ பொருளாதார முன்னேற்றம் என்ன? உயர்ந்த வாழ்க்கை தரத்தால் அளவிடப்படுகிறது. இப்போ வாழ்க்கை தரம்னா என்ன? ஒரு வாழ்க்கை தரம் என்பது ஒரு மனிதனுக்கு பல்வேறு தேவைகளை அவன் நிறைவு செய்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, காரு, இதெல்லாம் இருந்தா அவன் ஒரு வாழ்க்கை தரத்துல சிறந்த வாழ்க்கை தரத்துல இருக்கான்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரத்துல ஒரு அருமையான நாடு என்னன்னா சுவிட்சர்லாந்து நாடு சிறந்த வாழ்க்கை தரமாக இருக்கிறது. இப்போ அந்த நாட்டு மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்தோடு இருக்கிறார்கள். அப்போ அங்க எப்படி இருக்கு? பணத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதுதான் வாழ்க்கை தரம். பொருளாதார வளர்ச்சி வேற, வாழ்க்கை தரம் வேற. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டு காலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மதிப்பு. ஆனா இது வேற. இது என்ன? வாழ்க்கை தரம். அப்போ உயர்ந்த வாழ்க்கை தரத்தை நம்ம குறிக்கிறோம். அப்போ வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? அப்போ சிறந்த வாழ்க்கை தரமா இருக்கு. அப்ப அதை பாத்தீங்கன்னா GNHI அப்படின்னு சொல்றோம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. மனித மேம்பாட்டு மகிழ்ச்சி குறியீடுல அதை நம்ம கிளம்பிடுறோம். மனித மேம்பாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது மக்கள் வாழ்க்கையில் செம்மையாக இருக்கிறார்கள், எவ்வாறு வாழ்க்கையில் ஆடம்பரமாகவோ நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பத்தி தொடர்தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு நம்ம சொல்லுவோம். இப்ப மொத்த நாட்டு மகிழ்ச்சி தொடர் அப்படிங்கிற தொடர் எப்ப வந்துச்சு? 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டினுடைய 4வது மன்னர் ஜிக்மே சியாங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதுதாங்க முதல்ல மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு உருவாக்கப்பட்டது. இது என்ன சொல்லுது? நிலைத்த முன்னேற்றமாக இருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை எல்லாம் உள்ளடக்கியது. அப்ப எப்படி இருக்கு இந்த பொருளாதாரம்? எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரியா இருக்கணும், நிலைத்த முன்னேற்றமாக இருக்கணும். அப் அண்ட் டவுன்ல இருக்கக்கூடாது, மேலே கீழே ஒரு டைம் அதிகரிக்கிறது ஒரு டைம் குறைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி சீரான பொருளாதாரமாக இருக்க வேண்டும், ஒரு சிறந்த கலாச்சாரமாக இருக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது அனைத்தையுமே உள்ளடக்கியதுதான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுங்கிற அந்த குறியீடுகளில் அடங்கி இருப்பவை. இதை நம்ம பிரிக்கிறோம். இப்ப நாடுகளை பல்வேறு வகைகளா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள். எப்படி பிரிச்சிருக்கோம்? 3 வகையான நாடுகளா பிரிச்சிருக்கோம். இப்ப வளர்ச்சி அடைந்த நாடுகள், இப்ப பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகள் இன்னைக்கு USA, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இது போன்ற நாடுகள் எல்லாமே வளர்ச்சி அடைந்த நாடுகள். இப்ப ஒன்வேர்டுல வரக்கூடிய கொஸ்டின் இது. ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள் கீழ்குறிப்பிட்டில் கீழ்கொண்ட கண்டவைகளில் ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அது என்ன? பிரான்ஸ். ஆன்சர் வந்து பிரான்ஸ். இது ஒன்வேர்டுல வரக்கூடிய கொஸ்டின். மாணவ செல்வங்களை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்ப இந்த ஒன்வேர்டுல வரக்கூடிய கொஸ்டின் தான் நான் சொல்றேன். இது வளர்ச்சி அடைந்த நாடுகள். இப்ப வளரும் நாடுகள் என்றால் என்ன? அந்த வளரும் நாடுகள் என்ன? வளங்களை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகள். இப்ப எடுத்துக்காட்டியது இந்தியா. இந்தியா என்னது? டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு 3 வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ வளரும் நாடுகள்ல வளங்கள் நிறைய இருக்கு. அந்த வளங்களை கண்டுபிடிக்காமல் முழுமையாக பயன்படுத்தாத நாடு இந்தியா. இது வளரும் நாடு. பின்தங்கிய நாடு, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்,
மிக மோசமான, மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகள். இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்த நாடுகள் எல்லாமே பின்தங்கிய நாடுகள். இது கூட நம்ம இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்லலாம், பின்தங்கிய நாடுகளை மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கலாம். ஒரு கேட்கலாம் ஒன்வேர்டுல, பின்தங்கிய நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 நாடுகள் தான் இருக்கு. அப்ப என்னென்ன சொல்லியிருக்கேன் இந்த வரைக்கும்? வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள். இதுதாங்க. அப்ப நாடுகளை நம்ம 3 வகைகளா பிரிச்சிருக்கோம். அப்ப அடுத்தது நம்ம இந்திய பொருளாதாரம். அந்த இந்திய பொருளாதாரத்துல உள்ள இயல்புகள், இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, உலக நாடுகள்ல இந்திய பொருளாதாரத்தினுடைய பங்கு எப்படி இருக்கு, இந்தியா அதனுடைய பங்கு எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். உலகின் வலிமையான நாடுகள் பட்டியலில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. 7வது இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியா. தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் 7% பொருளாதார வளர்ச்சியோடு இந்தியா ஒரு சிறந்த நாடாக திகழ்ந்து வருகிறது. உலக அரங்கிலே வியந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய வளர்ச்சியை அண்டை நாடுகளை பொறாமைப்படக்கூடிய அளவுல இந்தியாவுடைய வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் பலம் எப்படி இருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ராங் எப்படி இருக்கு, நம்மளுடைய வீக் எப்படி இருக்கு, அதான் நம்ம பார்க்க போறோம். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கானமின்னு சொல்லுவாங்க. மிக்சடு எக்கானமின்னா என்ன? தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து யார் இருக்கா? அரசு துறையும் இருக்கு, தனியார் துறையும் இருக்கு. அப்ப 2 துறையும் சேர்ந்து செயல்படுவது கலப்பு பொருளாதாரம். அப்ப கலப்பு பொருளாதாரம் மிக்சடு எக்கானமியில தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன முக்கியமா இருக்கு? வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான நபர்கள் வேளாண்மையில் ஈடுபடுகிறார்கள். இங்க கூட மறைமுக வேலையின்மை இந்தியாவில் செயல்படுகிறதெல்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட 60% மக்கள் வேளாண்மையை சார்ந்திருக்கிறார்கள். அவங்களோட மெயின் ப்ரொஃபஷனே வேளாண்மை தான். இது எவ்வளவு இருக்கு? 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடைக்குது. அப்ப கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொன்ன பாத்தீங்களா? உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு கிடைக்குது? 17% கிடைக்குது. என்னென்ன பண்றாங்க? பழங்கள், விலங்குகளின் தோல் போன்றவற்றின் மூலம் பன்னாட்டு வாணிபத்தில் அந்நிய நாட்டு செலவாணி கிடைக்குது. ஒரு நாடு முன்னுக்கு வரணும்னா எக்ஸ்போர்ட் என்ன செய்யணும்? ஏற்றுமதி அதிகமாக இருக்க வேண்டும், இறக்குமதி குறைவாக இருக்க வேண்டும். எப்ப ஏற்றுமதி அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடு ஒரு அருமையா அந்நிய செலவாணியை கிடைக்கிற நாடாக இருக்கிறது. அப்ப இந்த அந்நிய செலவாணி ஈட்டுகிற துறையாக எந்த துறை இருக்கிறது? வேளாண் துறை இருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு அந்நிய செலவாணி கிடைக்கிறது. அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பிரதிபலிக்கும். அதெல்லாம் முக்கியம். இப்ப வளர்ந்து வரும் சந்தை, இன்னைக்கு வளர்ந்து வரும் சந்தையில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தக்க வைக்க வேண்டும். அந்த உள்நாட்டு உற்பத்தியை நம்ம என்ன செய்யணும்? போட்டு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும். அதற்கு என்ன பிரச்சனையாக இருக்கிறது? நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து முதலீடு வர்றது பிரச்சனையா இருக்கு. அந்த முதலீட்டுல கொண்டு வந்து அந்த முதலீட்டினுடைய சந்தையாக இன்னைக்கு உலக பொருளாதாரத்தினுடைய சந்தை என்ன? சிங்கப்பூர்னு சொல்லுவோம். அந்த நாடு உலக பொருளாதாரத்தினுடைய சந்தையாக இருக்கிறது. எல்லா நாட்டு பொருளும் கிடைக்கக்கூடிய இடம் சிங்கப்பூர். அந்த மாதிரி நம்மளுடைய நேரடி முதலீட்டின் மூலமாக ஒரு வளர்ந்த சந்தையாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இங்களுடைய பொருளாதாரத்துல வளர்ந்து வரும் பொருளாதாரம், அடுத்த பயணம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல எத்தனாவது இடத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருக்கு? 7வது இடத்தை வகிக்கிறது. வாங்கும் சக்தியில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான பொருளை வாங்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? இந்தியாட்ட தான் இருக்கு. அதனாலதான் நம்ம G20 சொல்லக்கூடிய நாடுகள்ல நம்ம இடம்பெற்று இருக்கிறோம். அப்படி ஒரு சிறந்த நாடாக, ஒரு சிறந்த முன்னேறுகிற நாடாக இந்தியா இருந்து வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? நீடித்த நிலையான வளர்ச்சி கொண்ட பொருளாதாரம். நான் சொன்னேன், பொருளாதாரம் எப்படி இருக்கணும்? நல்ல லாங் டேர்மாவும் இருக்கணும். குரோத் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரியான குரோத்தா இருக்கணும். அப் அண்ட் டவுன்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரியான வளர்ச்சியில இருக்கு. 2016-17 காலகட்டத்தில் சீனாவுக்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 7.1% பெற்று இன்று இந்தியா ஒரு வேகமாக வளர்ந்து வருகிற பொருளாதாரமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது ஒரு சிறந்த ஒரு பொருளாதாரமாக நோக்கி போறோம். இந்த வேகமாக உள்ள துறைகள்ல என்னென்ன இருக்கு? வேகமாக வளர்கிற பணிகள் துறைகள் இருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப சேவைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் சொல்றோம். அந்த கட்டமைப்பு வசதிகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்ப வேகமாக வளர்கிற ஒரு பணிகள் துறையாக இருக்கிறது. அதே போல அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. மக்களுடைய தரம் உயர்வினால் உள்நாட்டு நுகர்வு பண்டங்களை வாங்குவது அதிகரித்து வாழ்க்கை தரம் உயர்கிறது. என்ன பண்றாங்க? நிறைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சுட்டு அதிக பண்டங்களை வாங்குறாங்க. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் என்ன செஞ்சிருக்கு? அதிகரிச்சிருக்கு. அப்ப உள்நாட்டுல அதிக பேர் நுகர்ச்சி அடைகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? வருமானம் அதிகரிக்கிறது. வருமானம் அதிகரிப்பதால் நுகர்வு அதிகரிக்கிறது. அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. அடுத்தது நகர்ப்புறங்களில் விரைவாக வளர்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சாதாரண டவுன், சின்ன இடங்கள் கூட என்னது நகர்ப்புறமாக மாறுகிறது. அப்ப நகர்ப்புறங்கள்ல போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம் அனைத்திலுமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. எங்க பார்த்தாலும் நகர்ப்புறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதோட அறிகுறி? வளர்ச்சியினுடைய அறிகுறி.
அப்ப இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது. அதோட பலத்தை பத்தி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது. போக்குவரத்து, கல்வி எல்லாத்துலயும் நல்லா இருக்கு. அடுத்தது நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த உறுதிமிக்க நாடாக இருக்கிறது. அந்த உறுதி வாய்ந்த ஒரு எதிர்காலம் சிறந்த கொண்ட நாடாக இருக்கிறது. அந்த பேரியல் பொருளாதாரம் என்பதுதான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறாங்க. அந்த பேரியல் பொருளாதாரம் நீ பார்த்திருக்கோம், மைக்ரோ அண்ட் மேக்ரோன்னு சொல்லக்கூடியது. நுண்ணின பொருளாதாரம் மைக்ரோன்னு சொல்லுவோம், பேரின பொருளாதாரம் மொத்த பொருளாதாரம், நாட்டினுடைய மொத்த பொருளாதாரம். அந்த பேரின பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. அதனால ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கறது மக்கள் தொகை பகுப்பு. இந்திய மனித வளம் இளைஞர்களை நிரம்பியுள்ளது. இந்த பொருள் அதிக அளவில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞருடைய திறமையை அவர் வழங்கக்கூடிய பயிற்சியின் காரணமாக பொருளாதாரம் உச்சத்தை எட்டுகிறது. அந்த இளைஞர்களுடைய நாட்டினுடைய உத்வேகமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மறைந்த குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி நம்முடைய குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர் என்ன சொன்னாரு, இளைஞர்களுடைய கையில் தான் இந்தியா இருக்கிறது என்கிறார். இளைஞனுடைய கையில் தான் இந்தியா இருக்கிறது. இளைஞனுடைய உத்வேகத்தோடு இந்தியா ஒரு வீறு நடை போட்டுக்கொண்டு முதலீட்டிலே ஒரு மாற்றம், வேலை வாய்ப்புகளிலே ஒரு மாற்றம், இப்படி ஒரு நல்ல நாடாக, ஒரு பலமிக்க நாடாக நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது எல்லாமே எதை சொல்லிட்டு இருக்கோம்? பலம். இந்தியாவுடைய பலங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்தியா தான் பலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்தியாவுல பொருளாதாரத்துல பலவீனம் என்ன இருக்கு. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்திய பொருளாதாரம் என்னென்ன துறைகள்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது, உலக அரங்குல இந்திய பொருளாதாரம் எந்த இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கு, வளரும் நாடாக இருக்கிற நாடு, வளர்ந்து வரக்கூடிய நாடாக இருக்கிற நாடு, வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கான இதுவும் எதுல இருக்கு, இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இதே போல இந்தியாவிற்கு சில பிரச்சனைகளும் இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் பலவீனமாகவும் இருக்கிறது. என்ன பலவீனமாக இருக்கிறது? அதிக மக்கள் தொகை. இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்துல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? சீனாவுக்கு அடுத்த நாடாக 2வதாக மக்கள் தொகை இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் தொகை அதிகரிப்புல ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விதத்துல அதிகரிக்கிறது. 1.7 என்ற விதத்துல அதிவேகத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது ஏற்படுகிற மக்கள் தொகை எதுக்கு சமமா இருக்கு? அதிகரிக்கிற விகிதம் ஆஸ்திரேலியாவுல உள்ள மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கான். எதுக்கு? அதிகரிக்கிற விகிதம் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதிகரிக்கிற விகிதம் இந்தியாவுள்ள அதிகரிக்கிற 1.7 என்கிற அதிகரிக்கிற விகிதம் மட்டுமே ஆஸ்திரேலியாவுடைய உள்ள மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அதை பார்க்கலாம். அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுபோல ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இந்திய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு என்பது நீடிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஏழை மேலும் மேலும் ஏழையாகிறான், பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனாகி கொண்டிருக்கிறான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? வருமான ஏற்றத்தாழ்வை நோக்கி போகிறது. அப்ப வருமானம் மற்றும் சொத்துக்கள் ஒரு சிலரிடம் குவிந்து கிடக்கிறது, ஒரு சிலரிடத்துல ஒண்ணுமே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அத்தியாவசிய பண்டங்களோட விலை உயர்வு. அடுத்த பாயிண்ட், அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதும் அத்தியாவசியமான பண்டங்கள், இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான பண்டங்கள் என்ன சொல்லுவோம்? அத்தியாவசியமான தேவைகள் என்ன சொல்லுவோம்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுதான் அத்தியாவசியமான தேவைகள். அதோட விலை எப்படி இருக்கு? அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வாங்கும் சக்தி குறைகிறது, பர்ச்சேசிங் பவர் குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தினுடைய மதிப்பு குறைகிறது, விலைகள் அதிகரிக்கிறது. அப்ப ஏழைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இது அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வுனால ஏழை மக்கள் யாரு மிகவும் கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பழமையான தொழில்நுட்பம் இன்னைக்கு வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள்ல மிக பழமையானதாகவும் வளம் குறைந்ததாகவும் காணப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா வேளாண்மையில ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஏற்கலப்பை, அதே மாடு, அதே மாதிரியே ஓடுறது. இப்ப டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. விதைகளை நாத்து நடுறது கூட என்ன பண்றாங்க? மிஷின் வந்துருச்சு. களை அடிக்கிறது கூட மிஷின் வந்திருக்கு. ஆனா பழைய மெத்தடை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வளர்ச்சி அடைந்த நாடுகளை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவன்லாம் என்ன செய்யறான்? புது மெத்தட், நியூ டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதனால வளர்ச்சி உற்பத்தி எப்படி இருக்கு? மிக அதிகமாக இருக்கு. ஆனா இந்தியாவுல அதிகமா இல்லை. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான கட்டத்துல இருக்கு. எது சொல்லிட்டு இருக்கோம்? பலவீனம். அப்ப இந்தியாவோட பலமும் இருக்கு, பலவீனம் இருக்கு. அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? இந்தியா எதிர்நோக்குற சவால்கள் இருக்கிறது, இந்தியாவுடைய தீர்வுகள், பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்தியாவுடைய மக்கள் தொகை போக்குகள். இப்ப மக்கள் தொகையை பத்தி நான் சொன்னேன். யாரு சொன்ன? ராபர்ட் மால்தஸ் அவர்கள். இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா அதை பத்தி படிக்கிறது. அப்ப மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது மக்கள் தொகையியல். இது ஒரு ஒன் வேர்ட்ல வருதுங்க. மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன எழுதணும்? மக்கள் தொகையியல். ஆன்சர் என்னது? மக்கள் தொகையியல். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது மக்கள் தொகையியல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மக்கள் தொகையினுடைய அளவு எப்படி இருக்கிறது?
வளர்ச்சி வீதம் எப்படி இருக்குது, growth ரேட் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்ப மக்கள் தொகையுடைய வளர்ச்சி வீதம் அது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, என்ன வளர்ச்சி வீதத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த மக்கள் தொகை போக்குல மக்கள் தொகையோட அளவு எப்படி இருக்கு, மக்கள் தொகையோட வளர்ச்சி வீதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்ஸா இப்படிங்கிற நோய் எல்லாம் கிட்டத்தட்ட 1911 1921 காலகட்டத்துல மக்கள் தொகை வெகுவா குறைச்சிது. எந்த காலகட்டம்? 11ல இருந்து 21 வரைக்கும் மக்கள் தொகை வெகுவாக குறைந்தது. 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை ஒரு அதிகரிப்பு இருந்துச்சு. எந்த வருஷம்? 1921. அந்த ஆண்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரும் பிரிவினை ஆண்டுங்கிறோம். அப்ப பெரும் பிரிவினை ஆண்டு எந்த ஆண்டு? 1921. அது அடுத்தது 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எப்படி இருக்கு? 1.33% குறைந்து அதிலிருந்து குறைஞ்சி 1.25% குறைஞ்சுது. அப்ப எந்த ஆண்டு? 1951ல மக்கள் தொகை குறைஞ்சது. அதை என்ன சொல்றோம்? நம்ம சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்றோம். அப்ப குறைஞ்சதுக்கு சிறு பிளவு ஆண்டு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கிறது 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இது 2% அதிகரிச்சது. எந்த ஆண்டு? 1961ஆம் ஆண்டு. இப்போ ஒன்னுல கேட்கலாம், 1961ஆம் ஆண்டு எந்த ஆண்டா சொல்றோம்? நம்ம மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம். அப்ப மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961, சிறுபிளவு ஆண்டு 1951, 1921 என்ன ஆண்டு? பெரும் பிரிவினை ஆண்டு. அப்ப 3 ஆண்டுகளை நம்ம மக்கள் தொகையினுடைய போக்குகளை வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம். அடுத்தது நான் பார்க்கிறது பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம். அப்ப பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் எப்படி இருக்கு? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணையில நம்ம போட்டிருப்பாங்க. எப்படி இருக்கு பிறப்பு விகிதம் பொறுத்த வரைக்கும்? ஆண்டு, பிறப்பு வீதம், இறப்பு வீதம். இன்னைக்கு 1951 காலகட்டத்தில் எவ்வளவு இருக்கு பிறப்பு வீதம்? 39.9% இருந்து. ஆனா இறப்பு வீதம் எவ்வளவு இருக்கு? 27.4%. அதே போல 2001ல 25.4, இறப்பு வீதம் எவ்வளவு? 8.4. அடுத்தது 2011ல பிறப்பு வீதம் எப்படி இருக்கு? 21.8, இறப்பு வீதம் எப்படி இருக்கு? 7.1. இது எதுல தெரியுது? இறப்பு வீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பிறப்பு வீதமும் குறைஞ்சிருக்கு, ஆனா சில மாற்றங்களோட அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு அதை பார்க்கிறோம், அந்த டேட்டாவை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இன்னைக்கு கேரளாவுல 14.7% மிக குறைந்த பிறப்பு வீதமாக இருக்கிறது. எந்த மாநிலம்? கேரளா. உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு? 29.5% இருக்குது. அப்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல. கேரளாவில் எவ்வளவு இருக்கு? 14.7 இருக்கு. மேற்கு வங்காளத்தில் எப்படி இருக்கு? மிக குறைந்த இறப்பு வீதமாக இருக்கிறது. இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிற மாநிலம் மேற்கு வங்காளம். அப்ப மேற்கு வங்காளம் பாத்தீங்கன்னா மிக குறைவான இறப்பு வீதமாக இருக்கிறது. ஒரிசால எப்படி இருக்கு? அதிகமான இறப்பு வீதமாக இருக்கிறது. எப்ப பாக்குறோம்? 2001 2011 காலகட்டங்களோட டேட்டா படி பார்த்தோம்னா 9.2% இருக்கிறது. அதிக மக்கள் தொகை பெருக்கம் கேரளா மக்கள் தொகை பெருக்கம் உள்ள மாநிலங்கள் சிலதெல்லாம் இருக்கு. இது என்ன சொல்றோம்னா பிமார் அப்படின்னு சொல்றோம். பிமார்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டுல சிலதை சொல்றோம். எப்படி பிமார்னா என்னது? பி ஃபார் என்னது? பீகார். எம்ஏ ஃபார் மத்திய பிரதேசம். யூ ஃபார் என்ன சொல்லியிருக்கோம்? உத்தரப்பிரதேசம். ஆர் ஃபார் ராஜஸ்தான். அப்ப இந்த மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. ஒரு அதிகமான மக்கள் தொகையுடைய மாநிலங்கள் இந்தியாவில் என்னென்ன? இந்த மாநிலம் பிமார்னு ஷார்ட்டா நம்ம சொல்றோம். இதெல்லாம் மக்கள் தொகையுடைய போக்கு எப்படி இருக்கு? அப்ப இந்தியாவில் மக்கள் தொகையுடைய வேகம் அதிகரித்து வண்ணம் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரி சார், அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தினா என்ன? இப்ப டென்சிட்டின்னு சொல்றோம். அப்ப டென்சிட்டினா பாப்புலேஷன் எப்படி டென்சிட்டியா இருக்கு? இப்ப டென்சிட்டிங்கிறது வேற. இப்ப அடர்த்தினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மக்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. ஒரு சதுர கிலோமீட்டர். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஒரு சின்ன இடமா இருக்கு. ஆனா மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அதிகமான பேரு அந்த இடத்துல வசிக்கிறாங்க. அப்ப இடம் குறைவா இருக்கு, மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மக்கள் தொகை அடர்த்தி. இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்கிறது? மக்கள் தொகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், அடர்த்தி எப்படி இருக்கு? 1951 காலகட்டத்தில் 1000 ஆண்களுக்கு பெண்கள் விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 946 இருக்கு. 2001 காலகட்டத்தில் எவ்வளவு இருக்கு? 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் விகிதம் இருக்கிறது. 2011 எவ்வளவு இருக்கு? 1000 ஆண்களுக்கு 940 இருக்கிறது. இது எப்படி இருக்கு பாலின விகிதம்? ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல எழுத்தறிவு விகிதம் எப்படி இருக்கிறது? கல்வியறிவு எப்படி இருக்கிறது? அது பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு சொல்லுது. 1951 கல்வியறிவு எவ்வளவு இருக்கு? 18.3. அதுல டோட்டலா ஆண்கள் எவ்வளவு இருக்கு? 27.2, பெண்கள் 8.9. 2001 64.8, ஆண்கள் 75.3, பெண்கள் 53.7.
2011 காலகட்டத்தில் 74.04. இப்ப கல்வி எவ்வளவு இருக்கு? 74.04% இருக்கிறது. ஆண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? 82%, 82.1% படித்திருக்கிறார்கள். பெண்கள் 65.5% படித்திருக்கிறார்கள். இதெல்லாம் டேட்டாவுல கல்வி அறிவுல கொஞ்சம் பெண்களும் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஆணுக்கு நிகர் பெண் நிகராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்வி அறிவுலையும் ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்தியா வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே பாலின விகிதம் எப்படி இருக்கிறது, அதோட கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கிறது, மக்கள் தொகை எப்படி இருக்கிறது, இந்த சார்ந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது இயற்கை வளங்கள், நேச்சுரல். அப்ப நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் எப்படி இருக்கு? இப்போ இயற்கை வளம்னா என்ன? ஒரு நாட்டின் இயற்கையாக இருந்து பெறப்படுகிற வளங்கள் இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு? இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் பூகம்பத்தினாலும் நிலத்தின் அழுத்தத்தினாலும் பல்வேறு காரணங்களால பல்வேறு விலங்கினங்கள் எல்லாமே என்ன செய்து பூமிக்கு இடையிலே புதையுண்டு சென்றன. அந்த புதையுண்டு அங்கு வேதியியல் மாற்றத்தின் காரணமாகவும் அழுத்தத்தின் காரணமாகவும் வெப்பத்தின் காரணமாகவும் பல்வேறு கனிமங்களாக இன்று நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இயற்கை வளம். இயற்கை வளம் நம்மளா உருவாக்கல, தானா உருவாக்கப்பட்டது. இயற்கையா கொடுத்த கிஃப்ட் தான் இயற்கை வளம் நம்ம சொல்றோம். அந்த இயற்கை வளங்களை நம்ம என்ன செய்யறோம்? 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு எதை பிரிக்கிறோம்? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இன்னொன்னு புதுப்பிக்க இயலாத வளங்கள். இன்னைக்கு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்றோம். நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இன்னைக்கு காடுகள், வனவிலங்குகள், சுற்றுச்சூழல், கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரி தொகுதி, இது எல்லாமே மின் உற்பத்தி, இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். மீண்டும் மீண்டும் நம்மளால உருவாக்க முடியும், காடுகளை உருவாக்க முடியும். இது நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி புதுப்பிக்க முடிய வளங்களாக இருக்கிறது. ஆனால் புதுப்பிக்க முடியாத வளங்கள் இருக்கிறது, புதுப்பிக்க இயலாத வளங்கள் இருக்கிறது. அதில் மீண்டும் நம்மளால் உருவாக்க முடியாத வளங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா படிம பொருள நிலக்கரியாக இருக்கட்டும், பெட்ரோலியமாக இருக்கட்டும், கனிமங்களாக இருக்கட்டும். இன்னைக்கு பெட்ரோலியம் வந்து நம்மளால உருவாக்க முடியாது, தானா வந்தாதான் உண்டு. அதனால இயற்கையா கொடுத்தாதான் உண்டு. இப்ப இந்த வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது புதுப்பிக்க இயலாத வளங்கள் நம்ம சொல்றோம். இப்ப இன்னைக்கு அதிகமான பணம் எதுக்கு போயிட்டு இருக்கு? பெட்ரோலியத்துக்காக போயிட்டு இருக்கு. நிறைய இறக்குமதி பண்றோம். நம்முடைய அந்நிய நாட்டு செலவாணி, நம்முடைய பணம் எல்லாம் எதுக்கு போயிட்டு இருக்கு? பெட்ரோலுக்காக போயிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு சீர்கேடாக இருக்கிறது. இதுதாங்க 2 வளம் சொல்றேன். அப்ப புதுப்பிக்க கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு 2 வகை சொல்லிருக்கு. வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மண் வளம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த மண் வளத்துல இந்திய மொத்த பரப்பளவுல 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல இந்தியா 7வது இடத்தை வகிக்கிறது. 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டருங்க. அதுல எவ்வளவு இருக்கு? உலகில 7வது இடத்தை இந்தியா வகிக்கிறது. உலக நிலப்பரப்புல எவ்வளவு இருக்கு? 2.42% இந்தியாவோட நிலப்பரப்பு இருக்கிறது. இந்திய நிலப்பரப்புல உண்மையிலேயே பெரிய நாடாக இருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அப்ப மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறது. இது நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறிய நாடாக இருக்கிறது. இதுதாங்க மண் வளத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள முக்கியமான கருத்து. அடுத்து வனவளம். வனம்னா காடு. 2007ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவுல காடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 69.09 மில்லியன் ஹெக்டேர். மொத்த நிலப்பரப்புல 21.02%. அதுல 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், டென்சிட்டியா இருக்கும். நீ அமேசான் காடுகள் எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம உலகத்துல மிக பரந்தளவுள்ள ஒரு டென்சிட்டி காடுகள்னா என்ன காடுகள் சொல்லுவோம்? அமேசான் காடுகள். அந்த மாதிரி காடுகள் கூட உள்ளது எவ்வளவு? 8.35%. 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்தவெளி காடுகளாகவும் இருக்கிறது. அப்ப அடர்ந்த காடுகள் இருக்கிறது, பரந்தவெளி காடுகள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய காடுகளை பத்தி பார்க்கிறோம். அலையாத்தி காடுகள். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் இந்த மாதிரி ஏரியாவில் என்ன காடுகள் இருக்கு? அலையாத்தி காடுகள். கோடியக்கரை இந்த பகுதியில எல்லாம் அலையாத்தி காடுகள் இருக்கிறது. இந்த காடுகள் எல்லாமே வனத்துக்கு முக்கியமா நம்ம விவசாயத்துக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. இது எல்லாமே காடுகள் சம்பந்தமா உள்ளது. அடுத்தது நம்ம பார்க்க போறது முக்கியமான கனிம வளங்கள். இப்ப இது வரைக்கும் நம்ம காடுகளை பத்தி பார்த்தோம், வளங்களை பத்தி பார்த்தோம். இப்ப கனிம வளங்களை பத்தி பார்க்க போறோம். இப்ப கனிம வளங்கள் யாரு உருவாக்குறாங்க? நம்ம உருவாக்கல. என்ன வளங்கள்னு சொல்றோம் நம்ம? இது ஒரு புதுப்பிக்க இயலாத வளம். நிச்சயமா நம்ம என்ன பண்ண முடியாது? புதுப்பிக்க முடியாத வளம் தான் இந்த கனிம வளம். கனிம வளம் இருக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர அதுக்கு பிறகு நம்மளால பயன்படுத்த முடியாது. அதுல முக்கியமா என்ன பார்க்கிறோம்? இரும்புத்தாது. இன்னைக்கு உயர் வகையான இரும்புத்தாது இந்தியாவில் கிடைக்குது. ஹேமடைட் அப்படிங்கிற இரும்புத்தாது. இது ஒரு ஹேமடைட், மேக்னடைட், இதெல்லாம் என்னது? இரும்புனுடைய வகைகள். அந்த இரும்புத்தாது, ஹேமடைட் இரும்புத்தாது இந்தியாவோட எவ்வளவு கிடைக்குது? 4630 மில்லியன் டன் கிடைக்குது. மேக்னடைட் எவ்வளவு கிடைக்குது? 10,619 மில்லியன் டன் கிடைக்குது.
எங்க இந்தியாவில். அப்போ ஹேமடைட்டு மேக்னடைட்டு இரும்பு தாது இந்தியாவில் கிடைக்குது. இது என்னென்ன இரும்பு வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ரயில்வே இயங்குகிறது, ரயில்வே தளவாடங்கள் செய்கிறாங்க அப்படின்னா என்ன வேணும்? இரும்பு வேணும். அப்போ இரும்பு தான் கச்சா பொருள். அதை வச்சு தான் ரயில்வே தளவாடங்கள்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த இது எங்கெங்க கிடைக்குது? இந்தியாவில் குறிப்பாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, ஒரிசா, கோவா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் இந்த இரும்பு தாது இன்னைக்கு முக்கியமாக சொல்லிருக்கோம். அதுபோல மேக்னடைட்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இரும்பு தாது எங்கே கிடைக்குது? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த இடங்கள்ல எல்லாம் கிடைக்குது. இந்த வளங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சொன்னோம் வளங்கள் இருக்கு. அந்த வளங்களை கண்டுபிடிச்சாதான் நம்ம நாடு பெரிய நாடாகும்னு சொல்லியிருக்கேன், வளர்ச்சி அடைந்த நாடாக ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அது இருக்கு, இந்த வளங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப முக்கியமான கனிம வளங்கள்ல இரும்பு தாது எப்படி இருக்கு? அதுபோல அடுத்தது பாத்தீங்கன்னா நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. இன்னைக்கு நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரியில எந்த நாடு முக்கியத்துவம் முன்னணியான நாடாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சீனா தாங்க. இன்னைக்கு சீனா தான் நிலக்கரி பழுப்பு நிலக்கரியில முதலிடத்தை வகிக்கிறது. இரண்டாவது இடம் யாரு? யுஎஸ்ஏ, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இரண்டாவது இடத்தை வகிக்கிறது. இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு? மூன்றாவது இடத்துல. அப்ப நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரியில இந்தியா மூன்றாவது இடத்தை வகிக்கிறது. அது எங்கெங்க கிடைக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசாவில் கிடைக்கிறது. இது எல்லாமே நிலக்கரி சார்ந்தது. அப்ப இந்தியாவில் என்னென்ன கிடைக்குது? இயற்கை வளங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அது குறிப்பிட்ட இடத்துல கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய நம்ம கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது அலுமினியம். அலுமினியத்தோட தாது பாக்சைட். ஒன்று தாதோட பிரிப்போம். நம்ம இப்போ ஈயத்தோட தாது என்னது? களினான்னு சொல்லுவோம். அதுபோல அலுமினியத்தோட தாது என்னது? பாக்சைட்டு. அப்போ பாக்சைட்டு எதுக்கு பயன்படுது? இன்னைக்கு அலுமினியம் எதுக்கு பயன்படுது? இன்னைக்கு ஏரோப்ளான்லாம் பார்க்குறோம். நம்ம விமானம் தயாரிப்பதற்கு எது பயன்படுகிறது? அலுமினியம் பயன்படுகிறது. அந்த அலுமினியம் எங்க கிடைக்குது? ஒரிசா, ஆந்திராவில் கிடைக்கிறது. அடுத்தது மைக்கா. மைக்கா வெப்பத்தை தடுக்கிற ஒரு முக்கியமான கனிமம். இது எவ்வளவு கிடைக்குது? 60% பங்குகள் கிடைக்குது. உற்பத்தியில இந்தியாவில் முதலிடத்தில் வகிக்கிறது எது? மைக்கா. இது எங்க கிடைக்குது? ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான்ல கிடைக்குது. அப்ப மைக்கா எங்க கிடைக்குது? இது மிக முக்கியமான தாதுன்னு சொல்லிட்டோம், முக்கியமான கனிமம்னு சொல்லிட்டோம். இது அனைத்தும் கிடைக்குது. இது எங்க கிடைக்குதுன்னு சொல்லிருக்கேன். ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான்ல கிடைக்குது. அடுத்து எண்ணெய். இந்தியாவில் அசாம் மற்றும் குஜராத்தில் கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா டிக்பாய், அசாம்ல டிக்பாய்ங்கிற இடத்துல கிடைக்குது. நாகர் காட்டிகாங்கிற இடத்துல கிடைக்குது. காசிம்பூர்ல கிடைக்குது. அங்கலேஸ்வருங்கிற இடத்துல கிடைக்குது. இப்படி எல்லா தனிமங்களும் இந்தியாவில் இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பல்வேறு தனிமங்கள் இந்தியாவில் எப்படி இருக்கு, என்னென்ன வந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது சம்பந்தமான கருத்துக்களை நம்ம அடுத்த வகுப்புலையும் நம்ம மீண்டும் இதை பற்றி விவாதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.